குருட்சேத்திர களத்தில் கர்ணன் சாக கிடக்கிறான். அம்புகள்லாம் மார்பில் வாங்கி கிடக்கிறான். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட கேட்குறான், இவன் என்ன சாகாமல் இருக்கிறான் இவ்வளோ அம்பு வாங்கினதுக்கப்புறம்? அதை விளக்குறதுக்காண்டி தான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க மகாபாரதத்தில். கிருஷ்ணன் கிழவன் வேடத்தில் போவான். கிழவன் வேடத்தில் போய் கர்ணன்ட்ட போய் எனக்கு ஏதாவது தானமாக கொடுப்பா அப்படிமா. அப்படியே கிடக்கிற கர்ணன் என்கிட்ட என்ன இருக்கு இப்போ கொடுக்கறதுக்கு? ஐயோ ஒன்றுமே இல்லை, என்னத்தை கொடுக்கறது யோசிக்கும்போது தங்கப்பல் இருக்குது. தங்கப்பல் இருக்குது, எடுத்துக்கிறியா? வாயிலேருந்து நோண்டி எடுத்துக்க. உடனே கிருஷ்ணன் அந்த கிழவன் இடத்துல கிருஷ்ணன் பாருங்க படுத்தி எடுத்துருவேன் கர்ணனை. ஏன்னா வேலை இல்லையா எனக்கு, வாய்க்குள்ள கை விட்டா கையெல்லாம் எச்சி ஏறும், நீயே பிடிங்கி கொடு அப்படின்றான் அந்த கிழவன். உடனே கர்ணன் வேகமாக பிடிங்கி எடுக்கிறான். எடுத்து கொடுக்கும்போது, என்ன விளையாடுறியா? அது பூரா எச்சியாக இருக்குது, யாரு கழுவி கொடுப்பாத, கழுவி கொடுப்போல அப்படின்னு அந்த கிழவன் இடத்துல கிருஷ்ணன் சொல்கிறான். உடனே பக்கத்தில் வர்ணாசிரம் இருக்குது. வர்ணாசிரத்தை எய்த உடனே மழை பிடிக்குது. அதில் கழுவிட்டு கிருஷ்ணன்கிட்ட கொடுக்குறாங்க. கிருஷ்ணன் வாங்காமல், எனக்கு வேண்டியது தங்கம் மட்டும்தான், பல்லெல்லாம் தேவையில்லை, உன் பல்லெல்லாம் தங்கத்தை கூட தனியாக பேத்து கொடு அப்படின்ட்டான். மன்னிச்சுக்கங்கய்யா அப்படின்னு கர்ணன் கிருஷ்ணன்ட்ட மன்னிப்பிக்கிறான். அந்த கிழவன்ட்ட மன்னிப்பிக்கிறான். பக்கத்தில் போய் ஒரு 2-3 அடி தள்ளி ஒரு அம்பு கிடக்குது. அந்த அம்பு எடுத்து கொடுங்களேன், நான் பேத்து தரேன்னு. ஏன்னா தானம் வாங்க வந்து நீ வேலை வாங்குறியா? நீ எது வேணாலும் நீயே போய் நீயே எடுத்து நீயே பேத்து கூட எனக்கு அப்படின்னு ஆர்டர் போடுறான் அந்த கிழமை. அப்பயும் சளைக்காம அப்படியே அந்த கர்ணன் அப்படியே தவழ்ந்து அந்த 3 அடி தவழ்ந்து போய் அந்த அம்பை எடுத்து பேத்து கொடுக்குறான் கிருஷ்ணன் கிட்ட. பாருங்க எவ்வளவு படுத்தி எடுத்துறான் பாருங்க. சாகும் நிலையில கூட ஒருத்தர் முயற்சி எதுக்கு? செய்பவதற்கு, தானம் செய்வதற்கு முயற்சி பண்ற. நமக்கு ஒரு காரியம் செய்யணும்னா என்ன லாபம் கிடைக்கும்? அதுல இந்த வேலை செஞ்சா என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன பலன் எனக்கு கிடைக்கும்? நம்மளே ஒரு காரியம் செஞ்சாலும் 3ஆவது மனுஷன் கூட அதுல உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கேள்வி கேட்பாங்க. என்ன கிடைக்குது செய்யறதுக்கு? இங்க ஒருத்தன் சாகும் நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தன் கொடுக்கறதுக்கு பரிதவிக்கிறான். போர்க்களத்துல சாக போறது என்னத்தையோ எப்படி கொடுத்தே ஆகணும். முயற்சிகள், அவ்வளவு முயற்சிகள், எல்லாத்தையும் செய்யறான். அந்த கிழவன் சொல்ல எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறான். அவ்வளவு முயற்சிகள். நமக்கு கை கால் நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது, எல்லாமே நமக்கு வசதிகள் இருக்குது, தகவல்கள் கிடைக்குது. ஆனா கம்ப்ளைண்ட்ஸ், இது சரியில்லை, அது சரியில்லை, அது நொல்ல, அது நொட்ட, இது முடியாது, அது முடியாது. எதுக்கு? கடமையை செய்யறதுக்கு, வேலையை செய்யறது, தொழிலை செய்யறதுக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் 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 எல்லாம் இருந்தும் எல்லாம் நல்லா கொடுப்பதற்கு அவ்வளவு தவிக்கும் போது சாகும் நிலையில் உள்ள ஒருத்தன் வாழும் நிலையில் இருக்கக்கூடிய திடகாற்றமா இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் தொழிலை, கடமையை, வேலையை சிறப்பாக செய்வதற்கு. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினான்.